அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கேது திசையில் சூரிய புத்தி. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல தசாபுத்திங்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயம். ஒருவருடைய ஜாதகத்துல தசாபுத்தி எந்த தசை நடக்குது, எந்த லக்னத்துக்கு எந்த தசை நடக்குது, அந்த தசை தான் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரிய உயர்ச்சிக்கும் தாழ்ச்சிக்கும் அந்த தசாபுத்தி தான் 80% பலன்களை செய்யும். ஒருவருடைய வளர்ச்சிக்கு அல்லது தாழ்ச்சிக்கு 80% பலனை கொடுக்கறது எதுன்னா தசாபுத்தி தான். அவயோக திசையா யோக திசையா அந்த தசாபுத்தி பலன் தான் பெரும்பான்மையாக நடக்கும். கோச்சாரங்களை விட தசாபுத்தி தான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு இப்போ ஒருவருக்கு கெடுதல் தசை நடக்குது, அஷ்டமாதிபதி தசை நடக்குது, அல்லது பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி தசை நடக்குது, அல்லது பார்த்தீங்கன்னா அவருடைய லக்கணத்துக்கு பகை கிரகத்தோட திசை நடக்குது, மறைவு ஸ்தானத்து அதிபதியோட திசை நடக்குது. அது அந்த திசை முழுவதுமே கெடுபலன்களை தான் செய்யுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு திசையில 9 புத்திகள் இருக்கு. இந்த புத்திகளை அனுசரித்து தசாபலன்களுடைய அந்த நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும். நல்லதே செய்யக்கூடிய தசாவா இருந்தா கூட அதுல வரக்கூடிய 9 புத்திகள், அதுல 9 கிரகத்துக்கு 9 புத்தி இருக்கு. இந்த புத்திகளுடைய பலனை அனுசரித்து பலன்கள் மாறுபடும். ஆனாலும் தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யாது. இருந்தாலும் புத்திநாதன் அதனுடைய பலன்களை செய்யும். அப்ப பலன்கள் மாறி மாறி வரும். அப்ப கெடுதல் நடக்கக்கூடிய தசை நடக்குது எனக்கு அப்படின்னா அந்த தசை முழுவதும் கெடுதல் நடக்காது. அதுல 9 புத்திகள் இருக்கு. இந்த 9 புத்தியும் மாறி மாறி வரும்பொழுது உங்க லக்னத்துக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புத்தி வரும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களும் நடக்கும். கெடுதல் நடக்கக்கூடிய திசையிலையும் நல்ல பலன்களும் நடக்கும். ஆக ஒருவருக்கு தசாபுத்திங்கிறது மிகவும் முக்கியமான விஷயம். அந்த வரிசையில கேது திசை ஒருவருக்கு நடைமுறையில இருக்கு. அதுல கேது திசையில 3வது புத்தியாக வரக்கூடிய சூரிய புத்தி. இந்த சூரிய புத்தி மொத்தம் 4 மாசம் 6 நாள் நடக்கும். இந்த கேது திசையில சூரிய புத்தியில என்ன பலன்கள் நடக்கும், இந்த சூரிய புத்தியில செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கேது மகாதிசைங்கிறது 7 வருஷம் நடக்கும். கேது பொதுவாகவே லக்கணத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருந்த ஒரு நன்மை செய்யும் ஓரளவுக்கு. அதே போல குரு பார்வை, குரு சேர்க்கை கேளயோகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகளை செய்யும் கேது மகாதிசை. கேது மகாதிசை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை விட, அதாவது லௌகீகத்தை விட பௌதிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையை விட ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன் அப்படின்னா கேது தான் ஒருவருடைய ஜாதகத்துல முக்தி அப்படின்னு மறுபிறப்பு இல்லாத நிலையை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா கேது தான். வேற எந்த கிரகத்துக்கும் காரகத்துவம் சூரியன்னா அப்பா, சந்திரன்னா தாய், அந்த வரிசையில ஒருவருக்கு முக்தி மறுபிறப்பு இல்லாத கொடுக்கக்கூடிய கிரகம் எது, அந்த காரகத்தை வகிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா கேது பகவான் தான். அப்ப அவர் எப்பவுமே குடும்ப வாழ்க்கையை விட இந்த பௌதீகம் ஆன்மீகத்தை நோக்கி இழுத்துட்டு போய் கடவுள் யாரு, மறுபிறப்பு இல்லை அப்படிங்கிற வேலையை செய்யறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். ஆனா வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல பெரிய நன்மைகளை செய்வார், அரசியல் வெற்றிகள்லாம் தருவார், மருத்துவத்துறையில சாதிக்க வைப்பார். இதெல்லாம் செஞ்சாலும் கேதுவை பொறுத்த வரைக்கும் முக்தி கிரகங்கிறதுனால ஒருவருக்கு மறுபிறப்பு வேண்டாம், இந்த பூமியில இதுவரைக்கும் பிறந்ததே போதும், மறுபிறப்பு வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது. அப்ப அதுக்கு என்னென்னலாம் செய்யணும், இந்த பூமி வாழ்க்கை எல்லாத்தையும் வெறுக்க வைக்கணும், அதை எல்லாமே செய்யக்கூடிய கிரகம் தான் கேது பகவான். அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய, ஏன்னா அந்த கேது திசை ஸ்டார்ட் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா ஆன்மீக நாட்டம் வரும், இல்லைன்னா நாட்டம் வர வைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது மகாதிசையில குழப்பம் நிறைய தாட்ஸ் குழப்பங்களை உண்டு பண்ணும். நல்லா போற விஷயங்கள்ல கூட அது சரியாக தான் போகுதாங்கிற அமைப்பில் வரும். அதேமாரி இளம் வயசில் வரும்போது கல்வியில் பிரச்சனை கொடுக்கும், வாலிப வயசில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி 35-40 வயசுக்கு மேலே தொழில் சம்பந்தமான பிரச்சனை, பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா இந்த வாழ்க்கையை வெறுத்து முக்திக்கு போகக்கூடிய வேலையை செய்யும் அப்படிங்கிறது தான் கேதுவுடைய காரகத்துவம். ஆன்மீகத்துக்கு கொண்டுட்டு போகணும் மனிதரை, அதுதான் கேதுவுடைய வேலை. அப்போ பார்த்தீங்கன்னா கேது மகாதிசையில் சூரிய புத்திங்கிறது 4 மாசம் 6 நாள் மட்டும்தான், ரொம்பவும் கம்மியான நாள் தான் கேது மகாதிசையில சூரிய புத்தி. பொதுவாகவே இந்த சூரியன் கேதுக்கு பகைக்கிறகம். அப்போ பார்த்தீங்கன்னா தசாநாதனுக்கு புத்திநாதன் பகை, அங்கேயே பார்த்தீங்கன்னா பலன்கள் குறையும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு கேந்திரம் 4, 7, 10, திரிகோணம் 5, 9, அதே மாதிரி தசாநாதனுக்கு 4, 7, 10, 5, 9ல இருந்தால் ஓரளவுக்கு நன்மைகளை செய்யும். அப்படி இல்லைன்னா கேது மகாதிசையில சூரிய புத்திங்கிறது, அதாவது அது வரைக்கும் இல்லாத அந்த
சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, பூர்வீக சம்பந்தமான பிரச்சனை, தந்தையோட கருத்து வேறுபாடு, தந்தையுடைய உடல்நிலை பாதிப்பு, தந்தையிட்ட விட்டு பிரிஞ்சு போகிறது, இந்த மாதிரி தந்தை அல்லது தந்தை வர்க்கத்துல கர்மம் செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான வேலைகளையும் செய்யும். ஆரோக்கியத்தை குறைபாடுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஓரளவுக்கு நன்மையான அமைப்புல இருக்கு. அதாவது குரு பார்வை, குரு சேர்க்கையோட இருக்கு, கேந்திர திரிகோணத்துல இருக்கு, லக்னத்துக்கோ அல்லது தசாநாதனுக்கோன்னா ஓரளவுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு இருந்தா, அதாவது ஆன்மீக முன்னேற்றம் கொடுக்கும். கடவுளை தேடி, சித்தர்களை தேடி போறது, மலை ஏறுறது, இந்த மாதிரியான ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்மீக தொழில் செய்பவங்களுக்கு கேது திசை நன்மையான பலன்களை செய்யும். ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆன்மீகத்திலேயே இருக்கிறதுனால அது நன்மைகளை செய்யும் கேது மகாதிசை. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கேது மகாதிசையில மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு நன்மைகளை செய்யும். ஏன்னா சூரியனும் மருத்துவ கிரகம், கேதுவும் மருத்துவ கிரகம் தான். அந்த வரிசையில மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு நன்மைகளை செய்யும். அதாவது பாசிட்டிவா இருந்தா மட்டும், குரு பார்வை சேர்க்கை லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்துல இருந்தா மட்டும், தசாநாதனுக்கு கேந்திர திரிகோணத்துல இருந்தா மட்டும் இந்த அரசியல் சம்பந்தமான முன்னேற்றம், அதே மாதிரி மருத்துவத்துல பெரிய சாதனை செய்ய வைக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல நாட்டம், பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவ சமாதி சென்று வழிபாடு செய்யறது, இந்த மாதிரியான ஆன்மீக முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஆனா பாசிட்டிவா இருந்தா மட்டும். பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கைக்கோ பொருளாதாரத்திற்கோ பிரச்சனைகளை செய்யும். சூரிய புத்தியில ஸ்பெசிபிக்கா தந்தை வர்க்கம் சம்பந்தமான பிரச்சனைகள், பாக பிரிவினைகள், உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கறது. அதே மாதிரி உங்களுக்கு மேலதிகாரிகள், ஒரு இடத்துக்கு நீங்க வேலை இருக்கீங்கன்னா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கடும் இந்த கேது திசையில சூரிய புத்தியில உங்களுக்கு மேலதிகாரிகளா இருக்கிறவங்க உங்களை சக்கிய வேலையை புழிஞ்சிட்டு நீ என்ன செஞ்சுட்ட அப்படின்னு உங்களுடைய உழைப்புடைய அங்கீகாரத்தை அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்ப மேலதிகாரிகளால பிரச்சனை, டார்ச்சர், அதனால வேலையை விட்டு போயிட்டுலாம்ங்கிற மன உளைச்சல் இதெல்லாம் செய்யும். பொதுவா இதுக்கு பாத்தீங்கன்னா கேது மகாதிசை முடிகிற வரைக்குமே விநாயக பெருமானுக்கு திங்கக்கிழமையில அருகம்புல் சாத்தி தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி வழிபாடு செய்யறதும், அப்படி இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கீழப்பெரும்பள்ளம் போய் ராகு காலம் அல்லது யமகண்டத்துல பாலாபிஷேகம் செய்யறதும், அந்த சூரிய புத்தி காலம் 4 மாசம் 6 நாள் இந்த காலத்துல இந்த கேதுக்கு செய்யக்கூடிய விநாயகர் வழிபாடோட இந்த புத்திநாதனுக்கு செய்யக்கூடிய சூரிய புத்திக்கு செய்யக்கூடிய வழிபாடும், அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நவகிரகத்துல சூரியன் வழிபாடு அல்லதுன்னா சிவபெருமான் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, சிவபெருமானுக்கு ஏன்னா சூரியனோட அதிதேவதை சிவபெருமான் வழிபாடு செய்யும் பொழுது இந்த சூரிய மகாதிசையில, அதாவது கேது மகாதிசையில சூரிய புத்தியில ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகளுடைய வீரியம் குறையும். அப்ப பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு, சூரியன் சிவபெருமான் வழிபாடு செஞ்சாலே போதும். கேது மகாதிசையில சூரிய புத்தியில பெருசா தீமை நடக்காது, நன்மைகளே விளையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.